வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் தற்பொழுது அதிமுக மெகா கூட்டணியை அமைத்துவிட்டது. அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியை அமைத்துவிட்டது. ஆனால் தேமுதிக எந்த கூட்டணியில் இணையப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் சுமார் 7 தொகுதிகள் வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இரட்டை இலக்க நம்பர் கிடைக்கும் என்று பெரிதளவில் எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது எந்த பக்கம் இருந்தால் ஓட்டு வங்கி அதிகரிக்கும், அதே சமயம் ஆளுகின்ற திமுக மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் தொண்டர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களையும் அதிமுகவில் இணைத்து செயல்பட வேண்டும் என்று முதலில் விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் கூறியிருந்தார். அதன்படிதான் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவின் தலைமையிலான கூட்டணியில் இணைத்தது அதிமுக. அதேபோல் ஓபிஎஸ்ஸையும் இணைக்க வேண்டும் என்று மீண்டும் கூறியுள்ளார். இது நடந்துவிட்டால் கூட்டணி உறுதியாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் 7 தொகுதிக்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் இன்னும் ஒரு சில நாட்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணியை உறுதி செய்யும் என்று பாஜகவின் மாநில செயலாளர் தற்பொழுது தெரியப்படுத்தியுள்ளார். ஓபிஎஸ் அவர்களது நிலைமை என்ன? தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழிக்கு அவர் பொருந்துவாரா அல்லது அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவாரா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் உண்மையாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களது பேச்சை கேட்டுத்தான் ஓபிஎஸ்ஸின் நிலைமை இப்படி மிக மோசமாக மாறியது. அவராக சுயமாக சிந்தித்து செயல்பட்டிருந்தால் நிச்சயம் இன்றைக்கு எடப்பாடி எனது அண்ணன் என்று கூறுகின்ற ஓபிஎஸ் அவர்கள் அன்று சமாதானமாக பேசியிருந்தால் இன்றைக்கும் அவர்தான் துணை முதல்வர் என்ற ஒரு கேண்டிடேட்டாக இருந்திருப்பார் என்பதில் துளி அளவு கூட சந்தேகமே கிடையாது. கேட்பார் பேச்சு கேட்டு செயல்படுவது சரியா தவறா என்பதை விட அவர்கள் சொல்வதை ஆராய்ந்து செயல்படுவது தான் நிச்சயம் வெற்றியை ஏற்படுத்தும் என்பது ஓபிஎஸ்ஸிற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக மாறியுள்ளது. உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தேமுதிக அதிமுகவின் தலைமையில் கூட்டணி வைத்தால் கூடுதலாக அதிமுகவிற்கு வெற்றியை ஏற்படுத்துமா? அதே சமயம் ஓபிஎஸ்ஸை மீண்டும் அதிமுகவில் எடப்பாடி இணைக்கலாமா வேண்டாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.